The sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரு, ஃபர்ஸ்ட் அடுப்பு 10 வச்சுக்கிறோம். 10 வச்சுட்டீங்களா? இப்போ இந்த இது எடுத்து வைக்கிறோம். பால் பாரு, ஒரிஜினல் பாலுங்க, மாட்டு பால். இது எடுத்து ஊத்துறோம் ஒரு டம்ளர். இது வந்து நல்லா காயணும் கொஞ்சம். நல்லா காஞ்சி கொதிக்கணும். கொதி வர வரல வைக்கணும். தேவைக்கான அளவு இந்த பாலை வந்து நம்ம ஊற்றி எத்தனை பேருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு, நல்லா கொதிச்சிருச்சிங்க. அதுல வந்து 2 ஏலக்காய் தூள் கட் பண்ணி போடுறோம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. தூள் 2 கட் பண்ணி போட்டாங்களா? கட் பண்ணி போட்டோம். அது நல்லா கொதிச்சுன்னா அது எதுக்கு மனமா இருக்கிறதுக்காக போடுறோம். இப்ப வந்து சர்க்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். 3 ஸ்பூன் போட்டுங்களா? போட்டோம். அடுத்தது கொஞ்ச நேரம் அது கொதிக்க விடுறோம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கொதிச்சு வச்சு இப்போ என்ன பண்றோம், அதை எடுத்து குண்டால ஊத்துறோம். குண்டால ஊத்திட்டீங்களா? ஊத்திட்டோம்னா இப்ப பாருங்க, காபி தூள் கொட்டுறோம். கொட்டிட்டீங்களா? என்ன பாரு, இது பார்த்து கொட்டி ஆத்துறோம். கலர் வர வரலும் நம்ம ஆத்தணும். பத்துல நம்ம கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஆத்திக்கிட்டோம். இப்ப ஆத்தும் போது ஆறி போயிரும் இல்லையா? அதையே கொஞ்சம் வச்சு அடுப்படி சூடு பண்றோம் மறுபடியும். சூடு பண்ணாதான் நல்லா இருக்கும். சூடா இருக்கும், ஏன்னா ஜில்லு ரொம்ப இதா இருக்கும். இப்ப பாருங்க, சூடாயிடுச்சு. இப்ப பாருங்க, இதை எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்தி இப்ப சுவையான காபி ரெடி. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும்.